இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நீங்கள் 1990கள்லையும் 80கள்லையும் பிறந்தவங்களா நீங்கள்? அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இதை பார்க்கும்போது உங்களில் பல பேருக்கு உங்களுடைய சிறு வயது ஞாபகம் கண்டிப்பாக நினைவுக்கு வந்திருக்கும். இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது உங்களுடைய சிறு வயதில் கண்டிப்பாக நம்ம இதை போய் நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான உணவு வகையை தான் பார்க்க போகிறோம். இந்த உணவு வகை நாங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்ருக்கலாம். அதை பற்றிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்கள் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இது போல் நல்ல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பனங்குருத்து எடுத்திருக்கோம் நிறையா. இது பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜில் ஒரு ஃபேமஸான ஃபுட்டு இது. இது வந்துட்டு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம நிறைய பேர் இதை சாப்பிட்ருப்போம். இது ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக மாவு சத்து அதிகமாக நிறைந்த ஒரு பொருள். நம்ம பனைமரம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வகையில் மருத்துவ குணம் நிறைஞ்சதாக இருக்குது. நிறைய வகையான பயன்படக்கூடிய பொருட்களை இந்த பனைமரம் கொடுக்குது. அதில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு கிடைக்கும். அதே கொஞ்சம் வளர்ந்த பிறகு இதேமாரி பனங்குருத்து கிடைக்கும். இந்த பனங்குருத்து பார்த்திங்கன்னா அதிக அளவு புரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கு. இது ரொம்பவும் இனிப்பாக இருக்கும். இது வில்லேஜில் உள்ளவங்க மேக்ஸிமம் நிறைய சாப்பிட்ருக்கலாம், அவங்க கொடுத்து வச்சவங்க கூட சொல்லலாம். சிட்டியில் உள்ளவங்க மேக்ஸிமம் பார்த்துருக்க கூட முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எப்படி சாப்பிட்றதுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம கிட்ட நிறைய பனங்குருத்து கிடச்சிருக்கு. நிறைய பனங்குருத்து நம்ம கிட்ட இருக்குது. நம்ம இப்போ இதெல்லாம் நாங்கள் எடுத்து சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பனங்குருத்து பார்த்தீங்கன்னா கிடச்சிதுன்னா நிறைய சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து. இதேமாரி கிராமத்தில் இருக்கிறவங்க அதிகமாக இதேமாரி கிடைக்கக்கூடிய கிராமத்து வகையான ஃபுட்ஸு கிழங்குகள் நிறைய சாப்பிட்றதுனால தான் அவங்களுக்கு உடம்புல அதிகப்படியான எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. அதனால் அவங்களுக்கு எளிதாக எந்த ஒரு நோயும் அவங்கள தாக்குறது கிடையாது. இயற்கையாகவே அவங்க உடம்புகளுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி கிடைச்சிருது. பனை மரத்திலிருந்து நம்மளுக்கு பல வகையான உணவுப் பொருட்கள் கிடைக்குது. முன்ன இருந்தவங்கெல்லாம் இதை போன்ற நிறைய கிழங்கு வகைகளும் இயற்கை சார்ந்த உணவுகளும் சாப்பிட்டனால தான் அவங்க 100 வயசுக்கு மேலேயும் நல்லா திலகாத்திரமாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டாச்சியில் இந்த பெரிய மரத்தை எடுத்து போட்டாங்க. இப்போ நம்ம இதில் பெரிய பனங்குருத்து எடுக்க போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெருசாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அந்த மரத்தை வெட்டிட்டோம். இப்போ பாருங்கள், கஷ்டப்பட்டு ரொம்ப வெட்டியிருக்கோம். உங்களுக்கு அழகாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குருத்து. எவ்வளோ பெரிய பனங்குருத்து பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எவ்வளோ பெரிய மரத்தில் அழகான குருத்து, நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இந்த பனங்குருத்து எங்கிருந்து எடுக்கிறோம்னா, கன்னி பகுதியை சுத்தம் பண்ணாங்க. தூர்வாரும்போது அவங்களே எடுத்து போட்டாங்க. நாங்கள் அதில் இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பனங்குருத்தை எப்படி சுத்தம் செஞ்சு அந்த உள்ளே இருக்கிற பனங்குருத்தை எடுக்கிறதுன்னு பார்ப்போம்.
நீங்களும் பெரியவங்க யாரும் இல்லாமல் இந்தமாரி ஆபத்தான இதேமாரி ஆபத்தாக இருக்கக்கூடிய பொருள்லாம் வந்து நீங்கள் தொடக்கூடாது. சின்ன பிள்ளைங்க யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரியவங்க பக்கத்தில் வச்சு தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். நீங்களாக போய் இதை யாரும் முயற்சிக்க கூடாது. ஏன்னா இது ரொம்ப ஆபத்தாக இருக்கும். கருக்கு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிறது கையை கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரியவங்க துணையோட இது நீங்கள் எடுத்து கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடிப்பகுதி வெட்டிட்டோம். இப்போ இதில் தான் நம்மளுக்கு குருத்து இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் சின்னது தான், இவ்வளோ கொஞ்சம் பெருசு இருக்கிறதுல நிறைய குருத்து இருக்கும். நம்ம இப்போ சின்னதாக தான் எடுத்திருக்கோம். எங்களுக்கு பனங்குருத்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஆற்றுப்பகுதியை சுத்தம் பண்ணாங்க, தூர்வாரினாங்க. அதனால் அதை சுத்தம் பண்ணும் போது இடையூறாக இருக்குன்ட்டு எடுத்து போட்டாங்க சின்ன சின்னதெல்லாம். அதனால் நாங்கள் அதிலிருந்து எடுத்துக்கிட்டோம். அந்த அண்ணாவும் பார்த்திங்கன்னா 80களில் பிறந்தவங்கலாம். அவங்களுக்கும் இந்த பனங்குருத்துங்கிறது ரொம்பவும் பிடிக்குமா. அவங்க சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்காங்களாம். அவங்க எங்ககிட்ட நிறைய விஷயத்த பகிர்ந்துட்டாங்க. அதில் என்னென்ன சத்து கிடைக்குதுன்னு அவங்க நிறையா சொன்னாங்க. எங்களுக்கு அந்த அண்ணா தான் அதுலேருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த அண்ணாவும் பனங்குருத்தை சாப்பிட்டாங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு அமைக்கிறேன் பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்பு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இதோட அடிப்பகுதி இருக்கு இல்லையா, ரொம்ப சத்து நிறைஞ்சா இருக்கும். சரிங்க, ஃபுல்லாக சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய மாவு சத்து இருக்கு. நல்லா இருக்காடா? எப்படி இருக்குடா? டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா? இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்துல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் ரொம்ப கிடைக்கும். கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக சாப்பிட்ருப்பாங்க. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இதே மாதிரி நல்ல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய முகா இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பனங்குருத்தை சாப்பிட்றேன். நெக்ஸ்ட் டைம்ல இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.